கடனை அடைக்க தேவன் கிருபை செய்வார். இப்போ எலிசா மூலமாக ஒரு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஊழியக்காரன் மூலமாக ஒரு ஐடியா கொடுக்குறாப்புல. அது சாதாரணமான இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். சரிங்களா? ஆமேன். பாத்திரத்தில் எடுத்து ஒரு குடம் தான் இருக்குது எண்ணெய். அதை காலி பாத்திரத்தில் ஊற்ற ஊற்ற அத்தனை பாத்திரமும் நிரம்புது. புரியுதுங்களா? நம்ப முடியுதா? அத்தனை பாத்திரமும் நிரம்புது. இவங்க இந்த கடன் அடைக்க என்ன கஷ்டப்பட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள். உலகத்தான் பட்ட எந்த கஷ்டமும் இவங்க படலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்தான் பட்ட மாதிரி எந்த கஷ்டமும் படலை. இந்த இவ்வளோ எண்ணெய் வரணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? கடுமையான ஒரு உழைப்பு. ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் இவ்வளோ பாத்திரத்துலேயும் எண்ணெய் நிரம்பி இருக்கு இல்லையா? இந்த எண்ணெய் வரணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று எண்ணெய் கிணறு வச்சு அங்கே கூட தோண்டி எடுத்து கோரி கொண்டு வந்து நிரப்பணும். சரி, அது இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும்? வேலை செஞ்சுருக்கணும். கஷ்டப்பட்டு மாங்கன்னு வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு அந்த காசுக்கு எண்ணெய் வாங்கியிருக்கணும். இப்படி தானே எண்ணெய் பெருகணும். இயற்கையாக எப்படி பெருகணும்? இவங்க பணம் கொடுத்து எண்ணெயை வாங்கி கொண்டு வந்து தான் ஊற்ற முடியும். இதுதான் ஒரே வழி தான். இதுக்கு அப்பாற்பட்ட வழி கிடையவே கிடையாது. பணம் கொடுத்து இல்லைன்னா யாருக்கிட்டையாவது இரவல் வாங்கி இந்த பாத்திரத்தில் ஊற்றுனா தான் எண்ணெய் நிரம்பும் சார், அல்லாமல் நிரம்பாது. ஆனால் இங்கே அதான் நடந்துச்சு. இல்லை, இங்கே என்ன நடந்துச்சு? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு அற்புதம் நடந்துச்சு. இவங்க வெறும் இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த எண்ணெயை அந்த பாத்திரத்தில் ஊற்றுனா இந்த பாத்திரத்தில் எண்ணெய் செலவழிய மாட்டேங்குது, தீர மாட்டேங்குது. அந்த பாத்திரம் நிரம்புது. அதோடு மட்டும் முடியலை, அடுத்த பாத்திரத்துக்கு ஊற்றுறாங்க, அந்த பாத்திரமும் நிரம்புது. இந்த பாத்திரத்தில் வந்துக்கிட்டே இருக்கு எண்ணெய். சரிங்களா? ஆமாம். கடைசியில் பாத்திரம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னதும் ஆட்டோமேட்டிக்காக நின்று போச்சு. சரிங்களா? ஆமாம். இப்போது பாருங்கள், இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். இதை நம்புறதுக்கு முதல்ல மனசு வேணும். தேவன் மற்றவங்களாம் விட்டுருங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளை. உங்கள் லைஃப் ஸ்டைலே வேறு. நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கை முறை வேறு. உங்களுக்கு தேவன் வச்சுருக்கிற வாழ்க்கையில் வச்சுருக்கிற டிசைன் எல்லாம் வேறு. அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். ஆமேன். அவருடைய பிள்ளைகள் கஷ்டத்தோடையும் வருத்தத்தோடும் வலியோடையெல்லாம் வேதனையோடையெல்லாம் கஷ்டப்பட விட மாட்டார். சார், கடனே வாங்கியிருந்தாலும் ஆமாம், கஷ்டம் இல்லாமல் கடன் அடைக்க கிருபை செய்வார். எழுதி வச்சுவாங்க, என்னுடைய கடனை கஷ்டமில்லாமல் அடைக்க தேவன் கிருபை செய்வார். எலிசாவை கொண்டு அந்த விதவை, அந்த பெண்ணுடைய கடனை அடைத்த தேவன். தேவ ஊழியக்காரருடைய வார்த்தையை கொண்டு என் வாழ்க்கையிலும் என்னுடைய கடனை அடைக்க கிருபை செய்வார். ஆமேன். ஆமாம், நானும் நம்புகிறேன். இந்த வார்த்தையை நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஆமேன். நம்ம ஊழியத்தினுடைய கடனை, என்னுடைய கடனையும் தேவன் அடைக்க கிருபை செய்வார். கஷ்டமே இல்லாமல் கடன் அடைப்பேன் சார். ஆமாம், ரொம்ப சிம்பிள். கஷ்டமே இல்லாமல் நீங்கள் கடன் அடைப்பீங்க. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. ஆமேன். அவரை நம்பி இருக்கிறீங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க. ஆமாம், ரைட்டு. இப்போது இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த எண்ணெய் பெருகிச்சு. அதான் நடந்துச்சு. இவங்கக்கிட்ட இருந்த எண்ணெய் பெருகிச்சு, இவங்களுடைய பொருளாதாரம் பெருகிச்சு. அது எப்படி பெருகிச்சுன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பெருகிச்சு. எதனை நம்புறீங்க? எங்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் பெருகும். அது எப்படி பெருகும்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பெருகும். அதனால் என் கடன் அடையும். ஆமேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களுடைய பொருளாதாரம் பெருகும். ஆமேன், 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 ஆமேன். அதனால் உங்கள் கடன் அடையும். உங்கள் கடனை நீங்கள் அடைப்பீர்கள். தேவன் அடைக்க கிருபை செய்வார். ஆமேன், ஆமேன். உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு வழி கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. வேறு கண்டவங்கிட்டலாம் போனீங்கன்னா கஷ்டம். உங்கள் கடன் அடைக்கிறது கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. கர்த்தர் அடைக்க வைப்பார். அதற்கான வார்த்தையை தருவார், அதற்கான ஐடியாக்களை தருவார், அதற்கான பலத்தை தருவார், அதற்கான வல்லமையை தருவார், அதற்கான அனுக்கிரகத்தை தெய்வம் தருவார். அதன் மூலமாக கடன் அடைப்பீங்க. ஓகே, சரி. இப்போ அடுத்து, தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்கிற வேலையிலெல்லாம் ஆசீர்வதிக்கும், செழிப்பாகும். ஆமாம், கையிட்டு செய்கிற வேலையிலெல்லாம் ஆசீர்வாதம். வேலையிலெல்லாம் ஆசீர்வாதம். சொல்லுங்கள், நான் கையிட்டு செய்கிற வேலையிலெல்லாம் ஆசீர்வாதம். எல்லாத்துலேயும் இன்கம் வரும், எல்லாத்துலேயும் வருமானம் வரும். அதை வச்சு கடன் அடைப்பீங்க. ஆமேன்,
ஆமாம். அப்போ உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார். இது வானத்தை திறந்தால் தான் இப்படிலாம் நடக்கும். கரெக்டாக? ஆமாம். இது அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதம். இது பரத்துலேருந்து தான் ஊற்றப்படுது எண்ணெய். புரியுங்க? வானத்தை திறக்கணும் தேவன். ஆமாம், திறக்கணும், ரொம்ப முக்கியம். பொதுவாக உலகப்பூர்வமாக என்ன பண்ணணும்? காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து தான் பாத்திரத்தை நிரப்ப முடியும். இங்கே அப்படி இல்லை, நிரம்பிக்கிட்டே இருக்குது. இதுதான் வானத்தை திறக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். சரிங்களா? அதுதான் ராஜ்யத்தின் வாழ்க்கை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தான் அற்புதங்கள் அடையாளங்களும் நடக்கும், ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் சார். ஆமாம், கர்த்தருக்கு அது லேசான காரியம்.